ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா உதிரியாக அடி பிடிக்காமல் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் ஒரு கை அளவுக்கு புதினா இலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 2 ஸ்டார், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிக்காத தயிரே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 300 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரிசி உடையாத அளவுக்கு. அப்புறமா ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கரை வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க 2 விசில் வர வரைக்கும். 2 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக அடி பிடிக்காமல் வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கிளறி காட்டுறேன். பாருங்கள், பிரியாணி அடி பிடிக்கவே இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.